பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாமா. மாம்சத்தில் நம்ம எடுக்கிற நிறைய முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சியை தான் கொடுத்துருக்குது. நல்ல ரட்சிப்பு கர்த்தருடையது. குடும்பத்தை கட்டி எழுப்புவது, பக்கத்தில் தெருவில் இருக்கிற ஒரு ஆளை ஆண்டவர்கள் வழி நடத்துறது ரொம்ப ஈஸி. வீட்டில் உள்ள ஆளை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறது தான் கஷ்டம். அதை யாரு செய்யறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே நோவாவின் குடும்பம். பக்கத்துக்கு சுஜாதா புருஷனுக்கும் கீதா புருஷனுக்கும் சீதா புருஷனுக்கும் ஏசு உங்களை நேசிக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி பிரதர் கொடுத்து நீ இழுக்கிறது அற்புதமான டைலாக்ல சொல்லிடலாம். ஆனா உன் வீட்டுல உன் கூடயே இருக்கானே உன் வீட்டுக்காரு, அவரை நீ தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தாதான் நீ சரியான ரட்சிப்புல நிக்கிற, சரியான நீ ஒரு ஹீரோ, இல்லைன்னா நீ ஒரு ஜீரோ. அதனாலதான் நோவா தன்னுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ள வழிநடத்தினார். ஒருத்தரை கூட கீழே விடல. 120 வருஷம் பிரசங்கத்துல அட்லீஸ்ட் நோவா அவனுடைய குடும்பத்தையாவது ரட்சிப்புல நடத்தினான். இந்த வருஷ இறுதியில நீங்க எவ்வளவோ அருமையான சாட்சி, நீங்க எவ்வளவோ போராடி இருப்பீங்க. ஆண்டவரை ரட்சித்து தாங்க, இப்படி சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணி இருதயம் இல்லைன்னா நீ இந்த திருவசனத்துக்கு ஒண்ணு ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது ஆண்டவர் அவனை வெளியரங்கமாய் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார்.